ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடிய பொட்டேட்டோ கறி தான் பார்க்க போகிறோம். இது சாம்பார் சாதத்துக்கும் தோசைக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தாளிப்புக்காக 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு வதக்கிக்கலாம். ஒரு பட்டையை நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இலை கூட, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும் இஞ்சியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நான் ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் மாதிரி. இப்போ நான் அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ 1 டீஸ்பூன் கறி மசால் பொடி, 1 டீஸ்பூன் சிக்கன் மசால் பொடி, 2 டீஸ்பூன் வரமிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டியான பொட்டேட்டோ கறி ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட நம்ம சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.